வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கண்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறைவனுக்கு பூஜைகளும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, சனி பகவானை ராசிநாதனாகவும் உத்திராடம் 2, 3 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் திட்டமிட்டு செயல்படுபவராகவும் பொறுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய குணமுள்ளவராகவும் இருப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலை 16/12/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரய ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி, உபஜெயஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்கழி 17 புத பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நன்மை தரும் நிலையில் குரு, ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடைபெறும். பல வழிகளிலும் லாபமும் தனவரவும் உண்டாகும். மனோதைரியம் ஓங்கும். போஜன சுகம் உண்டாகும். சகோதர உதவிகள் கிட்டும். குழந்தைகள் உடல் நலம் பெற்று விளங்குவார்கள். புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கம் உண்டாகும். எதிரிகளின் தனம் இவருக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்து ராகுவால் இந்த நன்மைகள் ஏற்படும். அடுத்தது சுக்கிர பகவானின் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பும் பின்பும் பொன் பொருள் சேரும். புதிய வாகனங்கள் கிடைக்கும். ராஜயோகம் ஏற்படும். வேளா வேலைக்கு சுவையான உணவுகள் கிடைக்கும். நல்ல சந்ததிகள் ஏற்படும். தன விருத்தி ஏற்படும். புதிய பதவிகள், உத்தியோக அந்தஸ்துகளும் கிடைக்கும். பிறருக்கு அன்னதானம் செய்யும் வளமை உண்டாகும். வித்தையில் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் உண்டாகும். அழகை மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். தன விருத்தியும் குடும்ப நிம்மதியும் உண்டாகும். செல்வம் கொளிக்கும். அரசு ஆதரவு கிடைக்கும். எல்லாவித பொருட்களும் கிடைக்கும். நோய் நீங்கும். ஆரோக்கியம் பெருகும். சந்ததி விருத்தி ஏற்படும். அரசாங்க விருதுகள் கிடைக்கும். 5ஆம் இடத்து குருவால் மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். வீட்டில் மங்கள சுபகாரியங்கள் நடக்கும். பல வகையான வாகன சுகம் கிடைக்கும். முக்கியஸ்தர்கள், பணக்காரர்கள் சிநேகம் உண்டாகும். கீர்த்தி பெருகும். புனித காரியங்களில் ஈடுபடுவர். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புத்திசாலியம் அறிவுத்திறனும் அதிகமாகும். அன்னதானம் செய்வர். தன் இணை மற்றும் மக்களிடம் பற்று அதிகமாகும். அரசாங்க உத்தியோகம் ஏற்படலாம். வேலையாட்கள், பணி செய்யும் உதவியாளர்கள் கிடைப்பார்கள். ஆண் சந்ததி ஏற்படும். கால்நடை செல்வம், பால் வளம் பெருகும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் கிடைக்கும். திருமண ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். கிராமாதிகாரம், அரசியலில் உயர் பதவிகள் கிடைக்கும்.
நியாயம் தவறாமல் நடந்து கொள்வார்கள். 11ஆம் இடத்து புத பகவானால் சுக சௌக்கியம் ஏற்படும். எல்லா நன்மைகளும் உண்டாகி ஆரோக்கியம் கூடும். புகழ் மரியாதை கூடும். பந்து ஜனங்களுடன் சுமூகமும் அதனால் பல வகையான நன்மைகளும் உண்டாகும். கணக்காளர் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். யாத்திரைகள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். தன் சொல்வன்மையால் அதிக சம்பாத்தியம் உண்டாகும். எதை நினைத்தாலும் விரும்பினாலும் அது நடக்கும். மனதிற்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன நிம்மதியாக இலவாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களால் நன்மை உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தின் அதிபதி 2லேயே சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். வாக்குவன்மை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூர்வீக சொத்தில் உங்கள் உரிமை பதிவாகும். குடும்பத்தில் யாருக்காவது உடல் நலம் கெடும். 5ஆம் அதிபதி 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் குழந்தைகளுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். காதலன் காதலியிடையேயான உறவு வலுப்பெறும். 6ஆம் அதிபதி 11ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் பணிவர். பண வரவு சீராக இருக்கும். முகப்பொழிவு கூடும். உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை அமையும். 7ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமாக அமையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள். 10ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஜீவன தொழில்கள் மேம்படும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து நற்பலன்களை பெறுவார்கள். பணப்பயன்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபமுடன் முன்னோக்கி செல்வார்கள். புதிய தொழில் துவக்கவும் விரிவாக்கம் செய்வதற்கும் இது உகந்த நல்ல காலமாகவே அமையும். அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்கின் மூலமாக தங்கள் காரியங்களை திடம்பெற முடித்து கொள்வார்கள். வருவாய் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். மக்களின் நன்மதிப்பை பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்கள் தங்கள் வாய்ப்புகளை பெறுவார்கள். வருவாய் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் நல்ல மரியாதையை பெறுவார்கள். படைப்புகள் மக்களின் ஆதரவை பெறும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எல்லாமே நல்ல பலன்களாகவே நடைபெறவிருக்கிறது. இதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதம் மதுரை சொக்கநாதரை வணங்கி உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.